உயிரே உறவே தமிழே. தமிழை காத்தது இயல், இசை, நாடகம் மட்டுமல்ல. இதை மாதிரி பேச்சாளர்களும் கூட. அதுவும் நவீன காலத்தில் இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்க முடிவதில்லை. ஆனால் அதை வலுப்படுத்தியவர் இவர். பாரதி ராஜா அவர்கள் சொல்லுகிறார், இங்கே எங்களுக்கு ரேடியோ இருக்கு, ஆனால் நான் அந்த ரேடியோவை தான் கேட்பேன்னு. நானே சிஏசிஎஸ் என்ற ஒரு கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் என்ற ஒரு ரேடியோ நிலையத்தில் வேலை பார்த்திருக்கிறேன். அதில் இருக்கும் தொழில்நுட்பங்களை பார்த்து வியந்திருக்கிறேன். இன்றும் சொல்கிறேன், செல்போன் இருக்கிறது என்று நீங்கள் இருமாந்து விட முடியாது. ஒரு சுனாமி அடித்தால் பழையபடி இந்த ஹேம் ரேடியோக்கள் தான் உதவிக்கு வரும். ஒரு கிறிஸ்டல் ரேடியோவை வைத்துக்கொண்டு நாம் தொடர்பு கொண்டு விடலாம். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உதவ வந்த ஒரு பெருமான் என்றே நாங்கள் நினைத்தோம்.